உங்கள் அனைவரையும் இந்த ஒளிப்பதிவு மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று சொல்லியிருக்கின்றார் பெருந்தகை திருவள்ளுவர். நாம் எல்லாம் மழைக்காலத்தில் இருக்கின்றோம். மார்கழி மாதத்தில் மழை பெய்கின்றது. எங்கு பார்த்தாலும் மழை. சிலருக்கு கஷ்டம், சிலருக்கு மழையினால் ஏற்படும் நன்மைகள் தான் நிறைய இருக்கிறது. கஷ்டம் என்பது நாம ஏற்படுத்தி கொள்வது. ஆகையால் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று பெருந்தகை திருவள்ளுவர் சொன்னது போல வாழ்வோம் என்று சொல்லி, களவும் கற்றுமர என்று நமது முன்னோர்கள் பெரியவர்கள் சொன்னார்கள். களவும் கற்றுமர. களவுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு லெசன் எடுக்க விரும்பலை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றும் சொல்லுவார்கள். அதுபோல் களவும் கற்றுமர. களவே தொழிலாக சில பேர் வச்சுட்டுருக்காங்க. களவு எப்படி செய்கிறது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு இருக்காங்க பெரியவங்க. இப்போ ஜன்னல் ஓரமாக ஒரு விலையுறந்த ஒரு செல்ஃபோனோ அல்லது விலையுறந்த ஒரு தங்கத்தை வச்சுட்டு அப்புறம் அது ஜன்னல் வழியாகனோ அதை எடுத்து போயிட்டு அப்புறம் லோலோலாம் அடிச்சுக்கல, பிரயோஜனம் இல்லை. அதுபோல் களவும் கற்றுமர. இது இப்போ தெரிஞ்சிருந்தாக்கா இந்த மாதிரி ஜன்னல் பக்கத்தில் வைக்க மாட்டோம் நம்ம. அது ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு யூ. இந்த வாரம் போன வாரம் எம்ஜிஆரை பற்றி பேசியிருந்தேன். எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஆளுமை. அவர் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். சிறந்த நடிகர், சிறந்த பண்பாளர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவருடன் நிறைய அனுபவம் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு அனுபவம் மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். நிறைய அன்பர்கள் பார்த்து அதுக்கு கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. 50 லட்சம் வியூஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 50 லட்சம் வியூஸ்க்கு நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன். அது வரைக்கும் இறைவன் என்னை வைத்திருப்பானா என்று பார்க்க வேண்டும். கமெண்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். நீங்கள் சில பேர் சில கமெண்ட்லாம் போடுறாங்க. சில பேர் ரொம்ப போடணுமேன்னு போடுறாங்க. சில பேர் ரொம்ப ஸ்லாகிச்சு போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் என் நன்றியை உரித்தாக வேண்டும். ஏனென்றால் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பது என்பது சில பேருக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேண்டுமே என்று ஆரம்பிப்பார்கள். நான் ஆரம்பிப்பது என்னவென்றால், ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, ஒரு 1000 பேர் பார்த்தார்கள், 2000 பேர் பார்த்தார்கள். இப்போ யூடியூப்பில் பதிவேற்றம் செய்யும் பொழுது இதான் ஒரிஜினல் இருக்க, இவர் பாடினது ஏன் கேட்க வேண்டும், என் மனைவி பாடினது ஏற்கனவே ஒரிஜினலாக இருக்க, இது ஏன் கேட்க வேண்டும் அப்படி என்று இல்லை. ஏன் இந்த கூட்டம் வருகிறது என்று அப்பொழுதே எனக்கு ஒரு மனதில் ஒரு சந்தேகம். ஏதோ ஒரிஜினல் பாட்டை கேட்டு போய்ட்றாங்க, ஏன் அது? ஸோ அதுபோல் ஏன் இந்த பாடலை கேட்கிறார்கள், ஏன் நான் பாடுவதை கேட்கிறார்கள், ஏன் என் மனைவி உமாரமணன் பாடுவதை கேட்கிறார்கள், ஏன் மியூசிஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம், ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஏன் இந்த ஆடியன்ஸும் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இன்றைக்கும் அந்த கேள்விக்குறி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் யூடியூப்பில் பல மணி நேரம் ஒரு நாள் 2 நாள் நிறைய நாள் செலவழித்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு சரி, அதெல்லாம் போகட்டும். இன்றைக்கு போன எபிசோடில் எம்ஜிஆரை பற்றி பேசின மாதிரி மகானுபாவர் கவியரசர் கண்ணதாசன் அவருடன் நிறைய அனுபவங்கள். அவருக்கும் என்னை கண்டால் ரொம்ப பிடிக்கும். ரமணு என்று கூப்பிடுவார். அவருடைய மகன் கூட போடுகின்றார் என்று நினைக்கின்றேன் யூடியூபில் தன் தந்தையாரை பற்றி. அவருக்கு நிறைய உரிமை இருக்கிறது என்னை விட போடுவதற்கு. ஆனால் எனக்கு அவர் கூட பழக்கம் 1972 பழக்கம். நடுவே கொஞ்சம் விட்டு போய்விடும். ஆனால் 76 எனக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நடந்தது அப்பொழுது கெஸ்ட் கண்ட்ரோல் என்று நினைக்கிறேன். விருந்தினர்களை 100 பேர் தான் கூப்பிட வேண்டும் என்று ஒரு நிபந்தனை. அரிசி பஞ்சம் அப்பொழுது. அந்த காலகட்டத்தில் ஒரு சில முக்கியஸ்தர்கள் தான் அழைத்தேன். அந்த முக்கியஸ்தர்களுள் ஒருவர் கண்ணதாசன் அவர்கள். கவிஞர் கண்ணதாசனை நேரில் சந்தித்து ஒரு இன்விடேஷன் கொடுத்து, ரமணு கல்யாணம் போனக்கு கட்டாயம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். கட்டாயம் அவர் வந்துடுவார்னு மகிழ்ச்சியில் நானும் கிளம்பிட்டேன். ஒரு 4 நாள் முன்னாடி தான் அவர் கொடுத்தேன். ரிசப்ஷன் நடந்தது. ரிசப்ஷனில் ஒரு பெரிய படகு போல் ஒரு கார் நின்றுது. அதுலேருந்து யாரும் இறங்குற ஒரு பெரிய கார் வருது. அப்போ மாப்பிள்ளை பொண்ணு வாசலில் தான் நிற்கணும். எப்பொழுதுமே மாப்பிள்ளை பொண்ணுன்றது வாசலில் தான் நிற்கணும், அதான் மரபு. ஸோ அந்த மாதிரி நிற்கும் பொழுது ஒரு பெரிய படகு போன்ற ஒரு கார் வந்தது. யார் இந்த காரில் இறங்குறாங்க பார்த்தா கண்ணதாசன் அவர்களின் சகோதரர். அவர் பெயர் என்ன? ஏஎல் சீனிவாசன். அடாடா, இவரை நாம் கூப்பிடவே இல்லையே, இவர் வந்திருக்கிறாரே என் திருமணத்திற்கு என்று மிக வியந்து உள்ளுக்குள்ளே பாராட்டி கொண்டேன். பரவாயில்லை, நீ கூப்பிடாவிட்டாலும் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. உங்களுக்கு தான் தெரியும் கண்ணதாசனை பற்றி. நீங்கள் அழைத்தீர்கள். அவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து என்னை போக சொல்லியிருக்கிறார், அவர் வர முடியாது என்று சொன்னார். அவர் வாழ்த்தி விட்டு போனார். மிகவும்
மிகவும் மகிழ்ச்சி விட்டுறேன். என்ன மகிழ்ச்சி? ஒரு ஞாபகம் வைத்து தான் வர முடியாவிட்டாலும் தன்னுடைய சகோதரனை அனுப்பி என்னை வாழ்த்த சொன்னது ஒன்று. இரண்டாவது, இசை நிலவு என்கிற பட்டம். அந்த பெயர் கொடுத்தது கவிஞர் கண்ணதாசன் தான். அதை ஒரு நேரில் கொடுக்கணும், அவர் கையால் அதை வாங்கணும்னு ரொம்ப ஆசை. இசை நிலவு அப்படின்ற பட்டத்தை அந்த இசை நிலவுன்னு அவரே கொடுத்ததுனால ரொம்ப மகிழ்ந்து, சரி நான் வாங்க, இது எனக்கு இந்த பட்டம், இந்த மாலை, இந்த ஷால் போடுறதெல்லாம் அவ்வளோவா மனசுக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் கவிஞர் கண்ணதாசன் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு பட்சத்தில் சரி அதை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கும் அவர் வரல. அன்றைக்கும் அவர் வராமல் அந்த செக்ரட்டரிகிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ரமணுகிட்ட சொல்லு நான் வரலன்னு, ஆனாலும் நான் வழங்கியிருக்கிறேன் இந்த பட்டத்தை, அவனுக்கு நீங்கள் இந்த ஷீல்டு ஒன்று போட்டு அதை அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ந்தார். ஆகையால் கவிஞர் கண்ணதாசனை நான் இன்றும் மனதளவில் போற்றுகின்றேன். ரொம்ப ஆச்சாரமாகவும் இருப்பார். அவருடன் ஏற்பட்ட அனுபவங்கள் பல 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 சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இது ஒரு 2 விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று மனதில் ரொம்ப ஆசை. அதுபோல் கண்ணதாசன் அவர்கள் பல பாடல்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். பல 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 காரியங்கள் செய்தார். தான் இறக்கும் தருவாயில் தான் யார் என்று புரிந்து கொள்ள கிருஷ்ணனை பற்றி பலவாறாக எழுதியிருக்கின்றார் கண்ணதாசன் அவர்கள் புகழ் ஓங்குக. என்றென்றும் கவிஞர் கண்ணதாசன் வாழ வேண்டும், அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.